அமெரிக்காவில் இராணுவ விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகி அதிலிருந்த 8 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்றிருக்கிறது. இந்த விபத்தில் சிக்கிய விமானம் உங்கள் எல்லாருக்கும் நன்கு தெரிந்த ஒரு மிக பிரம்மாண்டமான யுத்த விமானம், குண்டுவீச்சு விமானம். அதுதான் B-52 என்று சொல்லப்படுற விமானம். B-52 ஈரானிய யுத்த காலத்தில் பல தடவை இங்கே பிரித்தானியாவில் இருந்து பறந்து போய் ஈரான் மீது பல தடவை தாக்குதலை நடத்திய விமானம் தான் இந்த B-52 விமானம். நேற்று அமெரிக்காவிலே விபத்துக்குள்ளாகி அதிலே 8 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எனவே அந்த விபத்து சம்பந்தமாக கிடைக்கப்பட்ட தகவல்களை விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். அதே வேளையில் வரலாற்றில் இருந்து ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். இதே போன்ற இன்னுமொரு விமானம் B-52 விமானம் விபத்துக்குள்ளாகி அமெரிக்கா மிக பெரும் அழிவிலிருந்து சொல்லுவோமே அந்த மயிரிழையில் உயிர் தப்புற என்று சொல்லி, அதே போல மயிரிழையில் தப்பிய ஒரு சம்பவம் வரலாற்றில் நடந்தது. அன்றைக்கு அமெரிக்காவில் அணுகுண்டு வெடிக்க இருந்தது. ஆனால் தெய்வாதீனமாக இறுதி நொடியில் அந்த மிக பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டிருந்தது. எனவே அந்த சம்பவம் குறித்த தகவல்களையும் இந்த காணொளியில் விரிவாக விளக்கமாக பார்க்கலாம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். கலிபோர்னியா மாகாணத்தில் இருக்கக்கூடிய எட்வர்ட்ஸ் ஏர்பேஸ் என்று சொல்லப்படுற விமானப்படைக்கு, அமெரிக்க விமானப்படைக்கு சொந்தமான ஒரு விமான படைத்தளம் உண்டு. அது அவ்வளோ பெரிய விமான படைத்தளம் எல்லாம் கிடையாது, ஒரு சாதாரண சிறிய விமான படைத்தளம் தான். அங்கிருந்து தான் நேற்று திங்கட்கிழமை காலமே ஒரு 11:20 மணி போல இந்த B-52 விமானம் புறப்பட்டிருக்கிறது. உள்ளே 8 பேர் இருந்திருக்கிறார்கள். அப்போ எதற்காக புறப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், வழக்கமான ரூட்டின் டெஸ்ட் என்று சொல்லப்படுகிறது. பயிற்சி நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்திருக்கலாம். எனவே அதன் காரணமாக புறப்பட்டு டேக் ஆஃப் ஆகி ஒரு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே விழுந்து நொறுங்கி அது முற்று முழுதாக வெடித்து சிதறினது. அது மிக பெரும் கற்றும் புகையை எழுப்பி அந்த பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் முற்று முழுதாக கற்றும் புகைகளால் சூழப்பட்டிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இது சம்பந்தமான வீடியோக்கள் இப்பொழுது வெளியாக இருக்கின்றன. உடனடியாக அந்த விமானத்தில் இருந்த 8 பேரும் சம்பவ இடத்திலே கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அதனை இப்பொழுது அமெரிக்காவினுடைய விமானப்படையினர் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த விமானப்படைத்தளம், அதாவது எட்வர்ட்ஸ் ஏர்பேஸினுடைய அவர்களுடைய சமூக வலைத்தள கணக்கு இருக்குத்தானே, ஒஃபிஷியல் அக்கவுண்ட், அதில் இந்த விவரங்கள் எல்லாம் போடப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இந்த விபத்துக்கான காரணம் என்னென்று சொல்லப்படையில இது சம்பந்தப்பட்ட விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த விமானம் ஒரு மிக பிரம்மாண்டமான குண்டுவீச்சு விமானம். இதனுடைய சிறப்பு என்னென்று சொன்னால், மிக நீண்ட தூரம் பறந்து போகும். கிட்டத்தட்ட 14,000 கிலோமீட்டர் தொலைவுக்கு பறந்து போய் அதுக்கு அங்கால இருக்கக்கூடிய ஒரு இலக்கை தாக்கி போட்டு வரும் என்று சொல்லப்படுது. இப்போ ஏனைய யுத்த விமானங்கள் இந்த ஹைப்பர்சோனிக், சூப்பர்சோனிக் விமானங்கள் இருக்குதானே, அந்த விமானங்கள் இவ்வளவு தூரத்துக்கெல்லாம் பறக்காது. ஆனால் மின்னல் வேகத்தில் பறக்கும், தாக்குதல் நடத்தும். ஆனால் இவ்வளவு தூரத்துக்கு பறக்காது. இது 14,000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறந்து போகும்டா பாருங்களேன். அப்போ அதுக்குரிய அந்த எரிபொருள் டேங்கே இவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கும். இது சாதாரண கன்வென்ஷனல் பாம்ஸ் என்று சொல்லுவோம். அதாவது வழக்கமாக இருக்கக்கூடிய குண்டுகளையும் அதே போல அணுகுண்டுகளையும் இது சுமந்து சென்று தாக்குதலை நடத்தும் என்று சொல்லப்படுகிறது. இதனுடைய ரெக்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளவு அகலமாக இருக்கும். அதில் தான் எல்லா குண்டுகளையும் பொருத்தி கொண்டு போவார்கள். 1955ஆம் ஆண்டிலிருந்து அமெரிக்காவினுடைய விமானப்படையில் இந்த விமானங்கள் சேவையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒரு பழைய விமானம் என்று வையுங்களேன். இதை உற்பத்தி செய்வதார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் போயிங் நிறுவனத்தினுடைய ஒரு மிக முக்கியமான உற்பத்தி. அமெரிக்க விமானப்படையினுடைய 93வது பொம் ஸ்குவாட்ரோன் என்று சொல்லுவோம். அந்த படைப்பிரிவுக்கு சொந்தமாக அவர்களால் அதிகம் பாவிக்கப்படுகின்ற விமானமாக இந்த விமானம் இருக்கிறது. எனவே நேற்றைய விபத்துக்கான காரணம் என்னென்று தெரியல. அது சம்பந்தப்பட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. ஈரானிய யுத்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விமானங்கள், ஏராளமான விமானங்கள் இங்கே யூகேக்கு பறந்து யூகேயில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைத்தளங்களில் தரித்து நின்று ஒரு 5-6 நாட்களுக்கும் அதிகமான நாட்கள் தரித்து நின்று அதுக்கு பிறகு இங்கிருந்து வெளிக்கிட்டு போயிட்டு ஈரான் மேலே தாக்குதல் நடத்தின செய்திகள் எல்லாத்தையும் நாங்கள் கடந்த காலங்களில் கடந்த மாதங்களில் பார்த்திருக்கிறோம். எனவே அப்படிப்பட்ட ஒரு விமானம் தான் விபத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. இது நேற்று நடைபெற்ற சம்பவம். இனி வரலாற்றில் நடைபெற்ற ஒரு மிக முக்கியமான சம்பவம். இந்த B-52 விமானங்கள் விபத்துக்குள்ளாகிறது இது முதல் தடவை இல்லை. ஏற்கனவே பல தடவைகள், எத்தனையோ தடவைகள் விபத்துக்குள்ளாகி இதை யாருமே சுட்டு வீழ்த்தி, யாருமே தாக்குதல் நடத்தி அப்படியெல்லாம் கிடையாது. தானே கிராஷ் ஆகி பல சந்தர்ப்பங்களில் விழுந்து அதில் நிறைய பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 2015ஆம் ஆண்டிலேயும் ஒரு மிகப்பெரிய விபத்து நடந்து அதிலே 6 பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள். இந்த விமானம் முற்றுமுழுதாக அழிந்திருந்தது. ஆனால் நான் இப்போ சொல்ல போகிற கதை
2015ஆம் ஆண்டு நடந்த கதை இல்லை, இது 1961ஆம் ஆண்டில் நடந்த கதை. 1961ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 24ஆம் தேதி இந்த விமானம் வந்து வானத்தில் பறந்து போகைக்குள்ள எதிர்பாராத விதமாக இதனுடைய ரெக்கை வந்து உடைஞ்சு அந்த விமானம் வந்து அப்படியே கீழே விழுது. அப்படி விளைக்குள்ள வந்து எங்கே விழுந்துன்னு சொன்னால் நார்த் கரோலினா, வட கரோலினா பகுதியில் இருக்கக்கூடிய கோல்ட்ஸ்பரோ என்று சொல்லப்படுற ஒரு பகுதியில் தான் இந்த விபத்து வந்து நடக்குது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அந்த விமானம் வந்து கீழே விழுந்து நொறுங்கும் போது அந்த விமானத்தில் 2 அணுகுண்டுகள் இருந்தன. 2 அணுகுண்டுகளையும் பொருத்தி கொண்டு சாதாரண குண்டுகளையும் பொருத்தி கொண்டு இங்கேயே போயிருக்குது. போகிற வழியில் தான் அந்த விபத்து நடந்து அப்போ 2 அணுகுண்டுகள் 2மே வந்து ஹைட்ரஜன் குண்டுகள் கீழே விழுந்து வெடிச்சதோ கதை சரி. அப்போ என்ன நடந்துன்னு சொன்னால் 2 குண்டுகளுமே வந்து இப்போ ரெக்கையெல்லாம் ஃபுல்லாக உடைஞ்சோன்னு வானத்தில் வச்சு அதுக்கு மேலே குண்டு எப்படி நிற்கும்? வானத்தில் நிற்காது தானே, அதுலேருந்து அந்த லொக் எடுபட்டிருந்தானே. அதுக்கு பிறகு அந்த 2 குண்டுகளுமே வந்து கீழே நோக்கி விழுந்தோன்று இருக்குது. அப்படி விழுந்தோன்று இருக்கைக்குள்ள வந்து ஒரு குண்டில் இருந்த அந்த பரசூட் வந்து ஆக்டிவேட் ஆகி அது பரசூட்டில் வந்து மிதந்து 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 கொஞ்சம் கொஞ்சமாக கீழே நோக்கி வந்துட்டு இருக்குது. மற்ற குண்டு மின்னல் வேகத்தில் வந்து பொத்தண்டு கீழே விழுந்துட்டுது. அதில் பரசூட்டும் வேலை செய்யலை, ஒன்றும் வேலை செய்யலை. அது அப்படியே விழுந்த வேகத்தில் மின்னல் வேகத்தில் வானத்திலேருந்து வந்து அப்படியே வந்து பொத்தண்டு இல்லத்தில் குத்தி வெடிக்கையில் நான் குத்தி அப்படியே நின்றுட்டுது. அப்போ எல்லாரும் பயந்தது, ஒருவேளை வெடிச்சிருமோ, கிட்ட போகலாமா, அந்த குண்டை மீட்கிறதுக்கு போகலாமான்னு சொல்லி அப்போவே பெரிய குழப்பமாக இருந்தான். இப்போ 1961ஆம் ஆண்டு சொன்னால் அவ்வளோ பெரிய டெக்னாலஜி எல்லாம் இருக்காது தானே. எனவே பயந்து பயந்து கிட்ட போகலாமா, அந்த குண்டை வந்து செயலக்க செய்யலாமான்னு சொல்லி 1000 கேள்விகளோடு இருந்ததாம். அதுக்கு பிறகு போய் பார்த்தா அது வெடிக்கையில் அதுக்கு பிறகு மீட்டு பல ஆய்வுகள் எல்லாம் செய்து ஒரு ரகசிய அறிக்கை ஒன்று தயாரிக்கப்பட்டது. அந்த ரகசிய அறிக்கை வந்து அமெரிக்காவினுடைய ஜனாதிபதிக்கு, அப்போதைய ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டதாம். அந்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் ஆக்சுவலாக அந்த குண்டு வெடிக்கத்தான் இருந்தது. அந்த குண்டில் வந்து குண்டு வெடிக்காமல் இருக்கிறதுக்கு சில பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் இருக்குமா. நார்மலாக குண்டு வந்து கீழே விழுந்தால் வெடிச்சிடும். எனவே பை மிஸ்டேக்காக கீழே விழுந்து வெடிக்கக்கூடாதுன்றதுக்காக நிறைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருந்ததாம். அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் எதுவுமே வந்து ஒழுங்காக வேலை செய்யலையாம். நான் நினைக்கிறேன் அதில் ஏதாவது சுவிட்சுகள் பட்டன்கள் அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கும் போல எங்களுக்கு தெரியாத என்ன இருக்குன்னு சொல்லி குண்டில். எனவே அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஒன்றுமே வேலை செய்யலை. கடைசியாக பார்த்தா இருந்த ஒரே ஒரு சுவிட்ச், ஒரே ஒரு கடைசி சுவிட்ச் உண்டு. நான் ஒரு படம் மட்டும் போட்டு காட்டுறேன், இதில் பாருங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த படத்தில் வந்து இந்த சுவிட்ச் இருக்குது தானே, இந்த சுவிட்ச் வந்து கீழே நோக்கி இருக்குது. இதுவே மேலே நோக்கி போயிருந்தா, ஆம் என்ற பகுதியை நோக்கி போயிருந்தா அன்றைக்கு அந்த குண்டு வந்து வெடிச்சு சிதறி இருக்கும். வட கரோலினா பகுதியை வந்து முற்று முழுதாக அழிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது. இந்த ஒரே ஒரு சுவிட்ச் காரணமாக, அந்த சுவிட்சினுடைய பேர் வந்து அந்த மேலே போட்டு கிடக்கு பாருங்க, எழுத்தில் போட்டு கிடக்கு. அந்த சுவிட்சுக்கு வந்து பெரிய பேரெல்லாம் வச்சு மாலை போட்டு வணங்காத குறையாக இப்போ அமெரிக்காவில் பார்க்கப்படுது இந்த ஒரே ஒரு சுவிட்சால். அதுவும் ஒரு லோ வோல்டேஜ் சுவிட்ச் உண்டு. ஒட்டுமொத்த அமெரிக்காவையும் காப்பாற்றுன்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னால் இந்த ஒரு ஹைட்ரஜன் குண்டு ஹிரோஷிமாவில் குண்டு போடப்பட்டதானே, அணுகுண்டு. அந்த ஹிரோஷிமாவில் போடப்பட்ட குண்டை விட 250 மடங்கு சக்தி வாய்ந்தது என்று சொல்லி சொல்லப்படுது. யோசிச்சு பாருங்க, அமெரிக்க மண்ணில் அந்த அணுகுண்டு வெடிச்சிருந்த நார்த் கரோலினா பகுதியில் அது நினைச்சே பார்க்க முடியாத அழிவை வந்து ஏற்படுத்தியிருக்கும். அவ்வளோ பெரிய பேரழிவை வந்து 1961ஆம் ஆண்டில் நடக்க விடாமல் காப்பாற்றினது இந்த ஒரே ஒரு சுவிட்ச் என்று சொல்லி விசாரணை அறிக்கைகளில் தெரிய வந்ததாக பின்னால் வந்து அறியப்பட்டது. அப்போ இந்த சம்பவம் தொடர்பாக பின்னாளில் ஒரு பிரபலமான அணு ஆராய்ச்சி எழுத்தாளர், அவருடைய பேர் வந்து பாக்கர் ஜோன்ஸ் என்று சொல்லி, அவர் வந்து ஒரு வசனம் சொல்லியிருந்தவர், அமெரிக்காவை வந்து மிக பெரும் அழிவிலிருந்து காப்பாற்றினது. அங்கால அமெரிக்கா, இங்கால மிக பெரும் அழிவு, ரெண்டுக்கும் நடுவில் பாலமாக இருந்து காப்பாற்றினது இந்த லோ வோல்டேஜ் ஒரே ஒரு சின்ன ஒரு சுவிட்ச் என்று சொல்லி அவர் ஒரு வசனம் சொல்லியிருந்தவர், தன்னுடைய புத்தகத்தில் வந்து எழுதியிருந்தவர். அந்த வசனம் வந்து இன்று வரைக்கும் ஒரு பிரபலமான வசனமாக, முக்கியமான வசனமாக பார்க்கப்படுகிறது. எனவே அமெரிக்காவை காப்பாற்றினது இந்த ஒரு சுவிட்ச் தான் என்றதுதான் வரலாறாக இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட அந்த விமானம் தான் நேற்று திங்கட்கிழமை வந்து விழுந்து நொறுங்கி இப்பொழுது 8 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இது சம்பந்தப்பட்ட விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற மற்றொரு விபத்து, 2 ஹெலிகாப்டர்கள் ஒன்றோடு ஒன்று நடுவானில் மோதி வெடித்து சிதறின விபத்து. அதிலும் வந்து 6 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த 6 பேரில் வந்து பிரபலமான ஒரு பாடகர், அமெரிக்காவில் மிகவும் பிரபலமான ஒரு பாடகர், அவருடைய பேர் வந்து ஒலிவர் ட்ரீ என்று சொல்லி, அவர் வந்து சமூக வலைத்தளங்களை வந்து மிகவும் பிரபலமான ஒருவராம். அவரும் அதிலே வந்து கொல்லப்பட்டிருக்கின்றார். இந்த சம்பவம் பிரேசில் நாட்டில் நடைபெற்றிருக்கிறது. 2 ஹெலிகாப்டர்கள் நடுவானத்தில் மோதி வெடித்து சிதறியிருக்கின்றன. நேற்று
திங்கட்கிழமை. அதுக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை 14ஆம் தேதி அன்றைக்கும் ஒரு விபத்து நடந்தது. அதில் இந்த ஸ்கை டைவர்ஸ் என்று சொல்லுவோம் தானே, வானத்திலிருந்து குதிப்பினமே டைவ் அடிச்சு கொண்டு அவைகளை ஏற்றி கொண்டு போன ஒரு விமானம், ஒரு இலகுரக விமானம் விபத்துக்குள்ளாகி 11 ஸ்கை டைவர்ஸும் அதே போல அந்த விமானியும் கொல்லப்பட்டிருந்தார்கள். மொத்தம் 12 பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள். இது 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற சம்பவம். மிசூரி மாகாணத்தில் இருக்கக்கூடிய பட்லர் என்று சொல்லப்படுற ஒரு நகரத்துக்கு அருகாமையில் இந்த விபத்து நடந்தது. எனவே கடந்த 3 நாட்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாற்றி ஒரே ஹெலிகாப்டர் விபத்துகளும் விமான விபத்துகளும் தான். இந்த விபத்துக்கள் காரணமாக 26 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த 3 விபத்துக்களையும் சேர்த்து 26 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எனவே அனைத்து விபத்துக்கள் சம்பந்தப்பட்ட விசாரணைகளும் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய பார்வை என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.